அனைவருக்கும் வணக்கம். TNUSRB போலீஸ் எக்ஸாமுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்முடைய அதியமான் ஆப்லேயும் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதுறது, ஃப்ரீ டெஸ்ட்டாக இருக்கும், அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். சிஸ்டமில் எழுதுறவங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஸ்டோர்னு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு மேலே சர்ச் கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா போலீஸ்க்கான கோர்சஸ் இருக்கும். இது இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்குள்ளே போங்க. சரிங்களா, இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸ்க்குள்ளே போலீஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இமேஜ் போட்டிருக்கக்கூடிய கோர்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் நிறைய டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் இருக்கிறதுக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்முடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை அட்டன் பண்ணி ஓவரால் என்ன மாதிரியான மார்க் வருது, என்ன ரேங்க் எடுக்கிறீங்க, ஒரு லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை ஃப்ரீ டெஸ்ட்டாகவே வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எழுத சொல்லுங்கள். ஒரு 1 hour நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி எழுதி மார்க்லாம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கிலிருந்து எழுதுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் இன்ஸ்டியூட் போக முடியாதவங்க நீங்களும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது தப்பு இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ உங்களுக்கு வந்து வெளியே எங்கேயும் டெஸ்ட் பேட்ச் போடலை அப்படிங்கிறவங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாச்சும் யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய அட்டம் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா, தெரியுதா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்கள். ஓகே, ரீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்டம் டெஸ்ட் எனேபிள் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காமிக்கும் பாருங்கள். நம்ம வந்து டெஸ்ட் எழுதலை, வெளியே வந்து மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் அட்டம் டெஸ்ட்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அட்டம் டெஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க, மொபைல்லேயும் இந்த மாதிரி தான் வரும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, ஜென்ரல் நாலேஜில் சைக்காலஜியில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ அதே எக்ஸாம் பேட்டர்னில் தான் நாம் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இங்கே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படித்து எத்தனை கொஷின் தான் இருக்குது, இவ்வளோ டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இங்கே பார்த்துட்டேன். ஓகேங்களா, டோட்டலாக அதுக்கப்புறம் அட்டம் டெஸ்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இதில் கேள்வி பதில்கள் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜென்ரல் நாலேஜ் சைக்காலஜி இது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, டெஸ்ட் எழுதும்போது மட்டும் ப்ராப்பராக எழுதுங்க, வெளியே வராதிங்க. வெளியே வந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான். சரிங்களா, அதனால் இந்த டெஸ்ட்டை நீங்கள் திரும்ப திரும்ப கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் எழுதும் போது ப்ராப்பராக எழுதுனீங்க அப்படின்னா ஓவரால் வந்து என்ன வந்து மார்க் வருது, எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மார்க்ஸ் ரேங்க் இந்த மாதிரி அப்டேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு யார் எடுத்திருக்காங்க, என்ன மார்க் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் எழுதி பாருங்கள். சரிங்களா, ஸோ இப்போ தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எழுதி என்ன மார்க் வருது, ஓவரால் வந்து என்ன ஒரு ஆவரேஜான மார்க் இருக்குது, என்ன கட் ஆஃப் இருக்குது, 70 கொஷினுக்கு எத்தனை பேர் 50க்கு மேலே போடுறீங்க, மினிமம் 50க்கு மேலே போட்டிங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து அப்டேட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ ரிசல்ட்டும் நான் வந்து தனியாக அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் சில டெஸ்ட்லாம் வந்து போடுறோம். சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீ டெஸ்ட்டாக தான் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.